குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். சாதனையும் தெய்வப்பித்தும் தொடர்கிறது. வாழ்க்கையில் எதிர்பாராத வகையில் ஆன்மீக பெருவெள்ளம் வேகத்துடன் பாயும்போது அதை எந்த சக்தியாலும் மறைக்கவோ அடக்கவோ முடியாது என்று குருதேவர் கூறுவதுண்டு. 9. ராகாமிக பக்தியின் முழு வேகத்தை அவதார புருஷர்களின் உடலாலும் மனமுமே தாங்கிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த ஆன்மீக எழுச்சியை சாதாரண மனிதனின் உடலால் தாங்க முடியாது. அவை உடலை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி விடுகின்றன. பல சாதகர்கள் மரணத்தையே தழுவும்படி ஆகிவிடுகிறது. பூரண ஞானம் அல்லது பூரண பக்தியின் வேகத்தை தாங்க தகுதியான உடல் வேண்டும். கடவுளின் அவதாரம் என்று கருதப்படும் உயர்ந்த சாதகர்களின் உடல்கள் மட்டுமே இத்தகைய எழுச்சியை தாங்கும் ஆற்றல் பெற்றவையாக இருக்கின்றன. அவர்களின் உடலை சுத்த சத்வ உடல் என்று பக்தி நூல்கள் வர்ணிக்கின்றன. இத்தகைய உடலுடன் பிறப்பதால்தான் அவர்களால் ஆன்மீக பேருணர்வுகளின் முழு வேகத்தையும் தாங்கிக் கொள்ள முடிகிறது. இருந்தும் சில வேளைகளில் அவர்கள் கூட உணர்ச்சி வேகங்களால் பாதிக்கப்படுகின்றனர். முக்கியமான பக்தி நெறியில் செல்பவர்களிடம் இது நிகழ்கிறது. பக்தி பேர் உணர்ச்சியில் காரணமாக இயேசுநாதர் மற்றும் சைத்தன்யரின் உடல் மூட்டுகள் நெகிழ்ந்து போனதாகவும் உடலில் இருந்து வியர்வையை போல் இரத்த துளிகள் வெளிவந்தன என்று வரலாறுகளிலிருந்து அறிகிறோம். உடலின் இத்தகைய மாற்றங்கள் அவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் இத்தகைய மாற்றங்களினால் தான் அவர்களின் உடல்கள் அளவு கடந்த ஆன்மீக எழுச்சியினை தாங்கிக் கொள்ள முடிந்தது. நாட்கள் செல்லச் செல்ல இத்தகைய மாற்றங்கள் அவர்களின் உடலுக்கு பழக்கமாகி விடுகின்றன. அவற்றால் அவர்களின் உடல்கள் பாதிக்கப்படுவது குறைந்து விடுகிறது. இந்த நாட்களிலிருந்து அளவு கடந்த பக்தி பெருக்கால் குருதேவரின் உடலில் அசாதாரணமான மாற்றங்கள் ஏற்பட்டன. சாதனையின் ஆரம்ப நாட்களில் அவரது உடலில் ஏற்பட்ட எரிச்சலை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டோம். பல நேரங்களில் எரிச்சல் தாங்க முடியாமல் அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். 10. அத்தகைய பக்தியால் குருதேவரின் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களும் அதனால் உண்டான துன்பமும் உடலில் எரிச்சலும் பாவ புருஷனை எரித்த வேளையில் முதலில் இரண்டாவது முதல் தரிசனத்திற்கு பின்னர் விரக வேதனையின் போது மதுர பாவனை சாதனை வேளையில் மூன்றாவது முறை. அதற்கான காரணத்தையும் அவர் கூறியுள்ளார். சந்தியாவந்தனம் பூஜை போன்றவற்றை செய்யும் நேரங்களில் சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி என்னுள் இருக்கும் பாவ புருஷன் எரிந்து விட்டதாக நான் நினைப்பதுண்டு. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு பாவ புருஷன் இருக்கிறான். அவனை எரித்து அழிக்க முடியும் என்பதையெல்லாம் யார் அறிந்தார்கள்? சாதனையின் ஆரம்ப காலத்திலிருந்து உடலில் ஓர் எரிச்சல் இருந்து கொண்டிருந்தது. இது என்ன நோய் என்று நான் குழம்பினேன். எரிச்சல் படிப்படியாக அதிகரித்து தாங்க முடியாததாகிவிட்டது. வைத்தியர்கள் கூறிய எத்தனையோ தைலங்களை பூசியும் கட்டுப்படவில்லை. ஒரு நாள் நான் பஞ்சவடியில் அமர்ந்திருந்தேன். அப்போது தம் உடலை காட்டி இதிலிருந்து சிவந்த கண்களுடன் அச்சமுட்ட கூடிய விகாரமான தோற்றம் கொண்ட கண்ணங்கரேல் என்ற மனிதன் ஒருவன் வெளியே வந்து மது அருந்தியவன் போல தள்ளாடி தள்ளாடி நடக்க ஆரம்பித்தான். மறுகணமே தன் உடலை காட்டி இதிலிருந்து காவியுடை அணிந்து திரிசூலம் தாங்கிய கம்பீரமான ஒருவர் வெளிவந்தார். இவர் முன்னவனை உக்கிரமாக தாக்கி கொன்றுவிட்டார். அதன் பின் என் உடலின் எரிச்சல் குறைந்துவிட்டது. அதற்கு முன் 6 மாதங்கள் நான் இந்த எரிச்சலால் அவதிப்பட்டேன். பாவபுருஷன் அழிக்கப்பட்ட சிறிது காலத்திற்கு பின்
தம் உடலில் இத்தகைய எரிச்சல் மீண்டும் தோன்றியதாக குருதேவர் கூறினார். அப்போது அவர் விதிமுறைகளுக்கு உட்பட்ட சாதாரண பக்தியான வைதி பக்தி நிலையை கடந்து ராகாத்மிக பக்தியின் மூலம் அன்னைக்கு நாம் முன்னர் கண்டது போல பூஜை செய்வதில் ஈடுபட்டிருந்தார். நாட்கள் செல்லச் செல்ல அவரது உடல் எரிச்சல் அதிகரித்தது. தலையின் மீது ஈரத்துணியை போட்டுக்கொண்டு தொடர்ந்து 3-4 மணி நேரம் கங்கை நீரினுள் நின்ற போதிலும் எரிச்சல் அடங்கவில்லை. இறைக்காட்சி பெற வேண்டும் என்ற அளவற்ற வேட்கையும் விரக தாபமுமே குருதேவரின் இத்தகைய நிலைக்கு காரணம் என்று பைரவி பிராமணி கூறி மிகவும் எளிய முறையில் இந்த எரிச்சலை போக்கியதை பற்றி பின்னர் விரிவாக கூறுவோம். மதுர பாவனை சாதனைகளில் ஈடுபட்டிருந்த போதும் குருதேவர் இத்தகைய உடல் எரிச்சலால் துன்புற்றார். அது பற்றி ஹிருதயர் கூறினார். கனன்று கொண்டிருக்கும் தணலை மார்பின் மீது வைத்தது போன்று வேதனையை அவர் அனுபவித்தார். அவரது இந்த வேதனை நீண்ட நாட்கள் தொடர்ந்தது. சாதனைகள் நிறைவுற்ற சில ஆண்டுகளுக்கு பின் அவர் பாராசாத்தை சேர்ந்த ராம்கனை கோஷால் என்ற வழக்கறிஞரை சந்திக்க நேர்ந்தது. ராம்கனை ஒரு தீவிர சக்தி உபாசகர். குருதேவரின் உடல் எரிச்சலை பற்றி கேள்விப்பட்ட அவர் இஷ்ட தெய்வத்தின் மந்திரம் அடங்கிய ஒரு தாயத்தை அணிந்து கொள்வது பலனளிக்கும் என்று யோசனை கூறினார். அவ்வாறே குருதேவரும் அணிந்து கொண்டு நலம் பெற்றார். அதன் பின்னர் இத்தகைய உடல் எரிச்சல் ஏற்படவில்லை. மதுர்பாபு ஜான் பஜாருக்கு திரும்பிச் சென்று குருதேவரின் அசாதாரண பூஜை முறையை பற்றி ராணியிடம் கூறினார். 11. ராணியை தண்டித்தல். ராணி இதனை கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். குருதேவர் பாடும் பாடல்களை கேட்டு ஏற்கனவே அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். கோவிந்த விக்கிரகம் உடைந்தபோது குருதேவர் பரவச நிலையில் கூறிய நுண்ணறிவு மிக்க தீர்வால் ராணிக்கு அவர் மீதுள்ள மதிப்பும் அன்பும் மேலும் வளர்ந்தது. தூய உள்ளம் கொண்ட இத்தகைய அர்ச்சகர் அன்னை காளியின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டார் என்பதை உணர ராணிக்கு வெகு நேரமாகவில்லை. ஆனால் ராணி மதுர்பாபு ஆகியோரின் நம்பிக்கையை குலைத்து விடுவது போல் ஒரு சம்பவம் சில நாட்களுக்குள் நிகழ்ந்தது. ஒரு நாள் ராணி காளி கோவிலுக்கு சென்றிருந்தார். அவர் கேட்டு கொண்டதற்கு இணங்க குருதேவர் அன்னை மீது சில பாடல்கள் பாடினார். ராணி அங்கே இருந்த போதும் அவரது மனம் அன்னையிடம் ஈடுபடவில்லை. நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு வழக்கில் தமக்கு வெற்றி கிட்டுமா கிட்டாதா என்ற எண்ணமே அவர் மனதில் நிறைந்திருந்தது. ராணியின் மனநிலையை தமது தெய்வீக ஆற்றலால் உணர்ந்த குருதேவர், இங்குமா அந்த எண்ணம் என்று கேட்டபடியே ராணியின் கன்னத்தில் அறைந்து அத்தகைய எண்ணத்தை அகற்றுமாறு பாடம் புகட்டினார். அன்னை காளியின் அருள் பெற்றிருந்த ராணியும் தம் தவற்றை உணர்ந்து வருந்தினார். இந்த நிகழ்ச்சியால் ராணிக்கு குருதேவரிடம் இருந்த பக்தி மேலும் அதிகரித்தது. இதனை பின்னர் விரிவாக கூறுவோம். 12. பக்தியின் உச்ச நிலையில் குருதேவர் புறச்சடங்குகளை கடந்தது. அன்னை காளியின் மீது பக்தியில் ஆழ்ந்து மிக உயர்ந்த உணர்வு நிலைகளில் திளைத்து வந்த குருதேவர் ஆனந்த பரவச நிலைகள் அளவு கடந்ததாயிற்று. நாட்கள் செல்லச் செல்ல அவரால் அன்றாட பூஜை பணிகளை கூட முறையாக செய்ய இயலவில்லை. ஒருவர் ஆன்மீக நிலைகளில் முன்னேற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தானாகவே அவரை விட்டு விலகி விடுவதை குருதேவர் ஓர் உதாரணத்தால் விளக்குவதுண்டு. மருமகள் கருவுறும் வரை அவள் வேண்டுவதை எல்லாம் உண்ணவும் எல்லா வேலைகளை செய்யவும் மாமியார் அனுமதிக்கிறாள். கருவுற்ற பின் அவற்றில் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாள். பேறுகாலம் நெருங்கும்போது கட்டுப்பாடுகள் அதிகரிக்கின்றன. கடினமான வேலையில் ஈடுபட்டால் கருவில் உள்ள குழந்தை பாதிக்கப்படும் என்பதால் எந்த வேலையும் செய்ய அனுமதிப்பதில்லை. குழந்தையை ஈன்றெடுத்து விட்டாலோ அந்த குழந்தையை பராமரிப்பதிலேயே அவளுடைய நேரம் முழுவதும் கழிகின்றது. அதுபோல குருதேவரும் பூஜையும் புற சடங்குகளும் இயல்பாகவே குறையத் தொடங்கின. குறித்த நேரத்தில் பூஜையை பணிகளை அவர் செய்வது நின்றுவிட்டது.
எப்போதும் ஆனந்த பரவசத்தில் மூழ்கி திளைத்த வண்ணம் தாம் விரும்பும்போது விரும்பும் வகையில் பூஜை பணிகளை செய்தார். அவர் சில வேளைகளில் பூஜை செய்வதற்கு முன்பே நைவேத்தியம் செய்து விடுவார். தியானத்தில் மூழ்கி தாம் வேறு அன்னை வேறு என்ற நினைப்பையே மறந்து மலர்களாலும் சந்தனத்தாலும் தம்மையே அலங்கரித்து கொள்வார். உள்ளும் புறமும் அன்னையின் காட்சியை தொடர்ந்து கண்டதே இத்தகைய செயல்களுக்கு காரணம் என்றும் அவர் எங்களிடம் கூறியதுண்டு. அந்த தொடர்ந்த காட்சி இடையில் ஒரு கணம் தடைப்பட்டால் கூட அவரால் தாங்க முடியாது. விரக தாபம் மேலிட தரையில் விழுந்து புரண்டு முகத்தை மண்ணில் தேய்த்து கொண்டு அலறி அழுது புலம்புவார். அவரது அழுகையொலி அந்த பகுதி முழுவதையும் நிரப்பும். மூச்சே நின்று போய் உயிருக்காக போராடுவார். கீழே விழுந்து புரள்வதால் உடலில் காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் வடிவதை கூட அவர் உணர்வதில்லை. விழுந்தது நெருப்பிலோ இல்லை நீரிலோ என்பதையும் அறியவில்லை. இந்த போராட்டங்கள் எல்லாம் அன்னையின் காட்சி மீண்டும் கிடைத்த உடனேயே மாறிவிடும். அவரது திருமுகம் மீண்டும் அற்புத ஒளியுடன் துலங்கும். ஏதோ முற்றிலும் மாறுபட்ட ஒரு மனிதராக அவர் மாறிவிடுவது போலவே இருக்கும். நன்றி, வணக்கம்.